அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்டோபர் 6, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹரியானா தேர்தலில் 67% வாக்குப்பதிவுன்னு ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கைன்னு தெரிவிச்சிருக்காங்க. தலைவர்கள் பிரபலங்கள் வாக்களிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அண்டு வாக்கு எண்ணிக்கை முடிவுகள்னு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எலெக்ஷன் சம்மந்தமாக எதுவும் நீங்கள் டாபிக் எடுக்கிறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொக்ரானில் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் களப்பகுதியில் 4ஆம் கட்ட தலைமுறை தொழில்நுட்பத்தில் மிக குறுகிய தொலைவு வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கடந்த அக்டோபர் 3 to 4 ஆகிய தேதிகளில் ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் துப்பாக்கி சுடு தளத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனை குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்புன்னு அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் அக்டோபர் 8 மலபார் பயிற்சி தொடக்கம். நிகழாண்டு மலபார் கடல்சார் பயிற்சி அக்டோபர் 8ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன. இந்த பயிற்சி அக்டோபர் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இது விசாகப்பட்டினத்தில் துறைமுக பகுதி தொடங்கி பின்னர் தொடர்ந்து கடல் பகுதியில் நடைபெறுகிறது. கடந்த 1992ஆம் ஆண்டு இந்தியா, அமெரிக்கா கடற்படைக்கு இடையிலான இருதரப்பு கடற்படை பயிற்சியாக தொடங்கப்பட்ட மலபார் பயிற்சி பின்னர் ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் இணைந்தன தெரிவிச்சிருக்காங்க. எப்போ தொடங்கினதுன்னா 1992. இது இந்திய பெருங்கடல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள கடல்சார் சவால்களை எதிர்கொள்வதற்கும் பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கும் ஒரு முக்கிய பன்முக நிகழ்வாகும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் திட்ட செலவில் 65% மத்திய அரசு வழங்கும் நீதி அமைச்சகம் விளக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். நம்ம அனைத்து அரசு பள்ளிகளிலும் மகிழ் முற்றம் மாணவர் அமைப்பு ரூபாய் 2 கோடியில் செயல்படுத்த முடிவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் மாணவர் குழு அமைப்பு, அதாவது மகிழ் முற்றம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர் எஸ். கண்ணப்பன் அவர்கள் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையும் தெரிவிச்சிருக்காங்க. மாணவர்களிடையே தலைமை பண்பை வளர்க்கும் வகையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்னும் பெயர்களில் குழுக்கள் அமைத்து மாணவர் தலைவர் மற்றும் மாணவ அமைச்சர்கள் தேர்வு செய்யப்படுவர். இதன் மூலம் மாணவர்களிடையே அரசியல் அறிவு சார்ந்த அனுபவங்களும் ஆளுமை திறன் மேம்பட மாதிரி சட்டப்பேரவை, நாடாளுமன்றம் நடத்தப்படும். இதற்காக தலைமை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். இந்த திட்டம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க. திட்டத்தின் நோக்கம் பொறுப்பாசிரியர் நியமனம், அப்புறம் நவம்பர் 14ஆம் தேதிக்குள்னு கொடுத்துருக்காங்க. புள்ளிகள் கணக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் எலாபரேட்டாக கூட வாட்சி பார்த்துக்கோங்க. தரவு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பெயரில் தொடங்கப்படும் போலி சமூக வலைதள கணக்குகளை கண்டறிந்து தடுப்பதில் காவல்துறையினர் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி உள்ளது. முகநூல், அதாவது ஃபேஸ்புக் இல்லைனா எக்ஸ் தளம், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் என சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதன் எண்ணிக்கை பரவலாக உள்ளதுன்னு சொல்லி அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாட்சி பாருங்கள். இல்லை நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலும் இந்த இமேஜ் இருக்கும். அதை எடுத்துக்கூட நீங்கள் வாட்சி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 minute கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்கும். வேணுறவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அண்ட் அன்னன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸும் கொடுத்துருவோம். ஸோ கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக அப்டேட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.